விஜய் புகைப்படத்துடன் கூடிய பேனரை தாவேகா நிர்வாகிகள் ஒட்டி சென்றுள்ளனர். இவர்கள் ஒட்டி சென்ற அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த இடமே பரபரப்பானது. அங்கு ஏராளமான போலீசார் குவிந்ததால் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். சென்னை மவுண்ட் ரோடு பிளாக்கர்ஸ் சாலையில் உள்ள சுவற்றில் தாவேகா தலைவர் விஜய் புகைப்படத்துடன் கூடிய வாழ்த்து பேனரை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் ஒட்டி சென்றனர். அவர்கள் ஒட்டி சென்ற அடுத்த 10வது நிமிடங்களில் பேனர் கிழிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அடுத்த நொடி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தாவேகா தொண்டர்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தாவேகா நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர். போலீசாரின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத தாவேகா நிர்வாகிகள் பேனரை கிழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என கூறி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த திமுக உட்பட மற்ற கட்சிகளின் போஸ்டர்களை போலீசார் அகற்றினர். இதனையடுத்து தாவேகா நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த வாக்குவாதத்தால் மவுண்ட் ரோடு முதல் புதுப்பேட்டை சாலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாவேகா பேனரை திமுகவினர் கிழித்ததாக கூறி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரித்த போது அந்த சுவற்றில் 5 வருடங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெயர் மற்றும் பேனர் வைக்க அனுமதி பெற்றுள்ளோம் என்றும், எங்களது பெயரை கருப்பு பெயிண்டால் திமுகவினர் அழித்து அவர்களது பெயரை எழுதியதாலேயே இந்த பிரச்சினை தொடங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.